பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தோம் இல்லையா? அதில் 3 முக்கியமான காரியங்களை கவனித்தோம். இந்த சுவிசேஷத்தின் தனித்தன்மை என்ன? இந்த சுவிசேஷத்தை ஆக்கியோனாகிய யோவான் யார்? அவரை குறித்தும் சில காரியங்களை கவனித்தோம். 3வதாக முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் யோவானை கொண்டு இந்த சுவிசேஷத்தை எழுதியதின் நோக்கம் என்ன? அந்த சுவிசேஷத்தின் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அதை தெளிவாக வாசிக்கிறோம். அந்த நோக்கம் என்ன? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிப்பதற்காகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இதை நிறைவேற்றுவதற்காக இந்த சுவிசேஷத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறார்? அதனுடைய கட்டமைப்பு என்ன? அதே நேரத்தில் இந்த சுவிசேஷத்தில் உள்ள சில சிறப்பு அம்சங்கள், இந்த 2 காரியங்களை குறித்து தான் நாம் இந்த நாளிலே பேச போகிறோம். முதலாவது, இந்த சுவிசேஷத்தின் கட்டமைப்பை குறித்து நாம் பேசும் பொழுது, இந்த சுவிசேஷமானது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது முன்னுரை, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் முன்னுரை குறித்து நாம் பார்க்கிறோம். 2வது பகுதி அடையாளங்களின் புத்தகம், 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வரைக்கும். இந்த பகுதியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொது ஜனங்கள் மத்தியிலே செய்த ஊழியமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3வது பகுதி இந்த சுவிசேஷத்தில் அதை மகிமையின் புத்தகம் என்று நாம் அழைக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களோடு தனிப்பட்ட விதமாக நேரம் எடுத்து பேசின சில உபதேசங்களையும், அதே நேரத்தில் அவருடைய பாடு மரணங்களையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். 4வது பகுதி முடிவுரை, 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும். இந்த 4 பகுதியிலையும் இன்னும் கூட தெளிவாக நாம் பார்க்கலாம். முன்னுரை, இந்த 1ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இதில் ரொம்ப தெளிவாக இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நித்திய வார்த்தையாக யோவான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். முதல் 5 வசனங்களும் இந்த வார்த்தையானவரின் மேன்மையை விவரிக்கிறது. அவர் ஆதி முதல் இருக்கிறவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், அவர் தேவன், அவர்தான் எல்லா படைப்பிற்கும் காரணர். அது மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனே மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. அவர் மனிதனின் ஒளியாய் வந்தவர் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மேன்மையை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து வரக்கூடிய 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்க வந்த யோவான் ஸ்நானகனை குறித்து பேசுகிறார். சரி, அந்த யோவான் அவரை குறித்து எப்படி சாட்சி சொன்னார்? நாம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். இது யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த வார்த்தையானவருக்கு உலகம் கொடுத்த பதிலை குறித்து வாசிக்கிறோம். சிலர் அவரை அறியவே இல்லை, சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலர் மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்து வரக்கூடிய 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, வார்த்தையாக வந்த இந்த இயேசுவானவர் செய்து நிறைவேற்றின ஊழியங்கள் என்ன என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, நிச்சயமாகவே அவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கை நம்மோடு கூட நிறைவேற்றும்படியாக வந்தார். 2வது, அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் பிதாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்தேன், பிதாவை உங்களுக்கு வெளிப்படுத்த வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த முன்னுரையின் இன்னொரு முக்கியத்துவம் என்னென்றால், இந்த சுவிசேஷத்தில் யோவான் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான கருத்துகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசுவின் தெய்வீக தன்மை. 2வது, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது இந்த யோவான் சுவிசேஷத்துக்கு முக்கியமானது. 3வது, மெய்யான ஒளி. 4வது, இந்த ஒளிக்கும் இருளுக்குமான போராட்டமும் இந்த பகுதியில் பேசப்பட்டிருக்கிறது. அது பிறகு சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியமானது. அது மாத்திரமல்ல, விசுவாசம், மகிமை,
இப்படி இந்த சுவிசேஷம் முழுவதும் இருக்கக்கூடிய சில முக்கியமான கருத்துகள், வார்த்தைகள் இந்த அறிமுக பகுதியிலேயே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. சரிதான் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி போகும்பொழுது அது அடையாளங்களின் புத்தகம் என்று சொன்னேன் இல்லையா? அது ஏன் அடையாளங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? இந்த பகுதியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பொதுமக்கள் மத்தியில் செய்த 7 அடையாளங்கள் அல்லது அதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மத்தேயு, மாற்கு, லூக்கா சுவிசேஷங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அற்புதங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கிரேக்க மொழியிலே யோவான் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அற்புதங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாமல் அடையாளங்கள், சிமேயா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவானவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் யாவுமே அவர் யார் என்பதை சுட்டி காட்டுகிற அடையாளங்களாக இருந்தது. ஆகவே தான் அடையாளங்கள். இந்த பகுதியை நாம் ஆகவே அடையாளங்களின் புத்தகம் என்று அழைக்கிறோம். சரி, அந்த அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 54ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு அரசு அதிகாரியின் மகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என்கிற அந்த அடையாளத்தை குறித்து வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களிலே பெதஸ்தா குளத்தில் ஒரு நோயாளி 38 வருஷமாக வியாதியஸ்தனாக இருந்தவனை இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே ஆண்டவர் 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த அடையாளத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து சென்ற அந்த அற்புதத்தை குறித்து வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் முதல் 41 வசனங்களிலே இயேசுவானவர் ஒரு பிறவி குருடனை பார்வையடையும்படியாக செய்கிறார். அதை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி லாசர்வை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் அந்த 7 அடையாளங்கள். ஒருவேளை நாம் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியாக அவர் செய்த ஒரு அடையாளம். அது பொதுமக்கள் மத்தியில் செய்யப்படவில்லை. ஆகவே இந்த 7 அடையாளங்களின் பகுதியில் அதை நாம் குறிப்பிடுவதில்லை. இந்த சுவிசேஷத்தின் 3வது பகுதி, நான் அது மகிமையின் புத்தகம் என்று சொன்னேன். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும். இந்த பகுதியில் முதல் 4 அதிகாரங்கள் 13 முதல் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அதை இயேசு கிறிஸ்துவின் பிரியாவிடை உரை என்று நாம் சொல்லலாம். கடைசியாக தம்முடைய சீஷரோடு கூட நேரம் எடுத்து வரப்போகிற மரணத்துக்கு நேராக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஊழியத்தை எப்படி செய்வது அதை குறித்து அவர்களுக்கு உபதேசிக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக என்ன பார்க்குறோம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஜெபத்தை குறித்தும் நாம் அங்கே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 18ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையாக எதை கருதினார் என்றால் தம்முடைய பாடு மரணம், அந்த மரணத்திலிருந்து உயிரோடு எழும்புவது, அதைத்தான் தம்முடைய மகிமையின் நேரம் என்று திரும்பவும் குறிப்பிடுகிறார். ஆகவே தான் இந்த பகுதிக்கு மகிமையின் புத்தகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. 4வது பகுதி 21ஆம் அதிகாரம் முதல் 25 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே முடிவுரையை நாம் பார்க்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். அதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அங்கே ஒரு அற்புதம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த பகுதியில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த முக்கியமான சம்பவம் என்னவென்றால், மறுதலித்து போன பேதுருவை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக, ஊழியம் மாத்திரமல்ல தம்முடைய ஊழியத்தின் ஒரு முக்கிய பங்காக, ஒரு தூணாக இருப்பதற்காக அவனை திரும்பவும் கட்டுவிக்கிறார். நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று பேதுருவை 3 முறை கேட்டார். அந்த பகுதி நமக்கு தெரியும் இல்லையா? மறுதலித்து போனவன் மறுபடியும் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அங்கே பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரப்படுத்தினது இந்த 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த 21ஆம் அதிகாரத்தின் முடிவிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 24ஆம் 25ஆம் வசனம், அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். இந்த சுவிசேஷத்தில் எழுதப்படாத பல காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஆவியானவர் இயேசு தான் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக சிலவற்றை மாத்திரம் யோவானை கொண்டு இந்த யோவான் சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த யோவான் சுவிசேஷத்தின் சில சிறப்பு அம்சங்களையும் நாம் பார்த்தால் நலமாயிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஒன்று தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்று மத்தேயு, மாற்கு, லூக்கா அந்த சுவிசேஷங்களை மறுபடியும் வாசிக்கிறோம். ஆனால் யோவானை பொறுத்த வரைக்கும் அது 2 முறை தான். அது 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் நிக்கோதேமோடு பேசும்பொழுது மாத்திரம் 2 முறை தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யோவான் சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நித்திய ஜீவனை தான் அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறார். இன்னொருத்தில் சொல்லுவோமானால் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்படக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தின்படி வாழ்வதின் மூலமாக இந்த பரலோக தேவனோடு கூட இணைந்திருப்பது தான் நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் அவரோடு இணைந்திருக்கிறோம், நாம் மரித்த பிறகும் அவரோடு கூட நித்திய காலமாக இணைந்திருக்க போகிறோம். ஆகவே நித்திய ஜீவன் தான் இந்த யோவான் சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து பழைய ஏற்பாட்டு குறிப்புகள் நிறைய ஆரம்பத்திலிருந்தே வாசிக்கிறோம். அவர் யூதர்களை மனதில் கொண்டு எழுதினபடினால பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள், பண்டிகைகள் திரும்பவும் குறிப்பிடுகிறார். உதாரணத்துக்கு சொல்லுவோமானால் பண்டிகைகள் 3 முக்கிய பண்டிகைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை 3 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு கூடார பண்டிகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த யோவான் சுவிசேஷத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு நீதிமன்ற காட்சி கொப்பாக அமைத்திருக்கிறார். இயேசு தான் தேவனுடைய குமாரன், கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும்படியாக பல சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த சாட்சிகள் 7 வகைப்படும். ஒன்று யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி. 2வது இயேசு கிறிஸ்துவே தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 3வது பிதாவாகிய தேவனும் தம்முடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 4வது அவர் செய்த அடையாளங்கள், நாம் ஏற்கனவே அதை பார்த்தோம் இல்லையா. 5வது வேதாகமம் அல்லது மோசையின் ஆகமங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. 6வது பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 7வதாக சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அது ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நீதிமன்ற காட்சி கோப்பாக. இதையும் தாண்டி இன்னொரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இயேசுவானவர் செய்த முக்கியமான 7 உபதேசங்கள் இந்த சுவிசேஷத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது உபதேசம் என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்களே இயேசுவானவர் அங்கே நிக்கோதேமோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த பகுதியிலே மறுபிறப்பை குறித்த ஒரு அழகான உபதேசம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த பின்பாக ஜீவ அப்பம் நானே என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான உபதேசத்தை அங்கே கொடுத்திருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அவர் தம்மை குறித்து மெய்யான ஒளியாக இந்த உலகத்தில் வந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்காரு. 10ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது இல்லையா? நானே நல்ல மேய்ப்பன், தம்மை ஒரு நல்ல மேய்ப்பனாக வெளிப்படுத்துகிற ஒரு உபதேசம் இருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் நான் மெய்யான திராட்சை செடி என்கிற உபதேசம் இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களோடு கூட செலவிட்ட அந்த கடைசி நேரங்கள் அங்கே ஆற்றிய சில முக்கியமான உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது மேல் மாடியிலிருந்து அந்த உபதேசத்தை கொடுத்தபடினால அதை மேல்மாடி உபதேசம் என்றும் அழைக்கலாம், அல்லது அது அவருடைய பிரியாவிடை உபதேசம் என்று கூட நாம் அழைக்கலாம். 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிரதான ஆசாரியனாக அவர் செய்த அந்த ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். இந்த 7 உபதேசங்களை பார்க்கும் பொழுது
நான் ஏற்கனவே சிலவற்றை குறிப்பிட்டேன். அதில் இயேசு கிறிஸ்து கூறிய நானே என்று ஆரம்பிக்கக்கூடிய அல்லது நானே என்று முடிக்கக்கூடிய 7 வாசகங்களும் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று, யோவான் 6:35 ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே. 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். 10:7 நான் ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்கிறார். 10:11 நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். 15:1 நான் மெய்யான திராட்சை செடி. பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தை நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது 1:36 இயேசுவானவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? வந்து பாருங்கள். அன்னைக்கு 2 சீஷர்கள், யோவானுடைய சீஷர்களாக இருந்தவர்கள், யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தின உடனே அவரை பின்பற்றி வர ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை பார்த்தா இந்த வார்த்தையை சொன்னார், வந்து பாருங்கள். அவங்க வந்தாங்க, நித்திய வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள், அவரோடே கூட தங்கிவிட்டார்கள். இந்த அழைப்பு திரும்பவும் 1:47 பிலிப்பு நாத்தான்வேல் என்கிற இன்னொரு சீஷனிடம் இந்த அழைப்பை கொடுக்கிறார். வந்து பாருங்க. அவன் வந்து வார்த்தையை சந்தித்தான், அவரோடு கூட தொடர்ந்து பிரயாணம் பண்ண ஆரம்பித்தான். 4:29 சமாரிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அவள் வார்த்தையை சந்திக்கிறாள், அவளுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவள் ஊருக்குள்ளே போய் ஊராருக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார், வந்து பாருங்க. அவர்கள் வந்தார்கள், வார்த்தையை சந்தித்தார்கள், அவருடைய வாழ்க்கைகளும் மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த பகுதியின் முடிவில் இதே அழைப்பை தான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வந்து பாருங்க. என்னோடு கூட இந்த யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணுவீர்களானால் மெய்யாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து விசுவாசிப்பதற்கு அந்த விசுவாசத்திலே உறுதிப்படுத்தப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, நாம் இந்த வார்த்தையை வந்து பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறவர்களாகவும் அவரை அறிமுகப்படுத்துகிறவர்களாகவும் மாறுவோம். இந்த கிருபையை தேவன் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.